அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் பாரதியார் சரித்திரம். இந்த புத்தகம் யாருடைய புத்தகம் என்றால் பாரதியாருடைய பெயரில் வந்துள்ளது. பாரதியார் சரித்திரம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா செல்லம்மாள் பாரதி. செல்லம்மாள் பாரதி யாருன்னா பாரதியாருடைய மனைவி. இந்த புத்தகம் பாரதியார் 1921 ஆண்டு இறந்தார். அவர் இறந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1941 ஆண்டு இவருடைய இந்த பாரதியார் சரித்திரம் என்ற நூல் வெளிவந்தது. இந்த நூலை பாரதியாருடைய குழந்தைகளான தங்கம்மாள், சகுந்தலா அவர்கள் இருவரும் 2 குழந்தைகள். தங்கம்மாள் பாரதி எழுதினாங்க. செல்லம்மாள் பாரதி சொல்ல தங்கம்மாள் பாரதி எழுதினாங்க. இந்த புத்தகம் 1941 ஆண்டு முதல் பதிப்பாக வெளிவந்தது. 2ஆம் பதிப்பு 1945 ஆண்டு 2ஆம் பதிப்பு வெளிவந்தது. அந்த 2ஆம் பதிப்பில் முகவுரை எழுதியவர் தங்கம்மாள் பாரதி. இதில் மொத்தம் பாரதியாருடைய தலைமுறையினர் பிறந்ததிலிருந்து 37 தலைப்புகளில் இது கதை வடிவில் அமைந்துள்ளது. எப்படி உவினுடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாதனுடைய புத்தகம் இருக்குமோ அதே போன்று இவருடைய புத்தகம் வாழ்க்கை வரலாறு இருக்கும். கிட்டத்தட்ட 140 பக்கங்கள் கொண்டதாக இருக்கும். இவருடைய பெற்றோர்கள் இவருடைய முன்னோர்கள் திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரி வட்டத்தை சேர்ந்தவர்கள். அங்கே கடுவாய் கிராமத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய தாத்தா பெயர் என்னன்னா சுப்பையா, பாட்டி பெயர் பாகீரதி. இவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. பிறகு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதுதான் பாரதியாருடைய தந்தை சின்னச்சாமி, அவருடைய அத்தை குப்பம்மாள். இவங்க சீவலப்பேரி அந்த கடுவாயிலிருந்து இவங்க சின்னச்சாமிக்கு எட்டயபுர சமஸ்தான மகாராஜாவரோட பணியாற்ற வேண்டும் என்ற ஆசை, அது கவிஞராக இருக்க வேண்டும் என்ற ஆசை. அதன் காரணமாக இவங்க வந்துடுறாங்க. இங்கே வந்த பிறகு கவிஞராக ஆகிவிடுகிறார். பிறகு அவருக்கு மாமன் மகளையே திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. லக்ஷ்மிங்கிற பெண்ணு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்போது பிறகு கார்த்திகை மாதத்தில் பாரதியார் பிறக்கிறார். 1882 கார்த்திகை மாதத்தில் தான் பிறக்கிறார். அவர் பிறந்து 5 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே பாரதியாருடைய தாய் இறந்து போகிறாங்க. அவருடைய தந்தை சின்னச்சாமிக்கு 2வது திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க, வள்ளியம்மாள். அவங்க பாரதி தன்னுடைய குழந்தை போலவே தான் வளர்த்தாங்க. சின்ன வயதிலேயே 7-8 வயதிலேயே ஒரு கவிபாடு மாற்றல் பெற்று விடுகிறார். பெரியவங்களோட சேர்ந்து பேசுறது, வேதங்களை பற்றியும் புராணங்களை பற்றியும் பேசுவது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதே போல் இவர் மன்னர் அரசவையில் போய் கவிதைகள்லாம் பாடி மன்னர்கள் இவருக்கு நிறைய சிறப்புகள் செய்வார். அதே நேரத்தில் இயற்கையை ரசிப்பார். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்லேட் பென்சில் எல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி அன்றைக்கி கற்பலகை எல்லாம் இருந்தது. அந்த கற்பலகையில் தான் குச்சிகள் வச்சு எழுதுவாங்க, ஸ்லேட் குச்சிகள் வச்சு. அதில் எழுதி வைப்பார். இவர் எங்கெங்கெல்லாம் போய் பேசிட்டு தொலைச்சிட்டு வந்துடுவார். அப்போ அதையெல்லாம் தேடி இந்த வள்ளியம்மாள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க. 14 வயதில் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்போது யாரை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கன்னா செல்லம்மாளை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. 14 வயதில் பாரதியாரை திருமணம் செய்து வைத்த பொழுது செல்லம்மாளுக்கு 7 வயது. ரொம்ப முக்கியமானது, 15ஆம் வயதிலே பாரதியாருடைய தந்தை சின்னச்சாமி இறந்து விடுகிறார். பாரதியாரை சுப்பையான் தான் அவங்க எல்லாருமே அழைப்பாங்க. அதே நேரத்தில் இவர் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போ அவர் தன்னுடைய அத்தை குப்பம்மாள் காசியில் அனுமந்த கட்டடம் அப்படின்னு அமைத்து அங்கே தல யாத்திரை போவாங்க. அவர் எப்படியோ செல்வங்கள் எல்லாம் கிடச்சி நல்லா வாழ்வாங்க. அங்கே போவார். அங்கே போய் கங்கா நதியில் இருப்பார். எப்போவுமே கங்கை நதியில் வேடிக்கை பாட்டு. அவர் அங்கே போகும்போது கோட் சூட்டை அணிஞ்சிட்டு நல்லா அழகாக ஆடை அணிந்து கொள்வார். நல்ல மிடுக்கான ஆடைகள் அணிந்து கொண்டு சுற்றுவார். ஒரு முறை வங்காளிகளை போன்று மீசை வைத்து கொண்டதுக்கு குடுமையெல்லாம் எடுத்ததுக்கு அவருடைய மாமா கிருஷ்ணசிவன் ரொம்ப திட்டுவார். அப்போ இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக நினச்சிருவாங்க. ஒரு நாள் என்ன ஆயிரும், மார்கழியில் திருவெம்பாவை பாடுறதுக்கு இப்போ சிவாச்சாரியார் வரல. அந்த நேரத்தில் பாரதியார் பாடுவார். அப்போ அவர் பாடின பாட்டு நந்தன் சரித்திர கீர்த்தனையிலேருந்து பார்க்க பார்க்க திகட்டுமோ உந்தன் பாத தரிசனமே அப்படிங்கிற இதைத்தான் பாடினார். பிறகு 1902 காசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு வந்தார்.
அப்போ அழைத்து வந்தவர் யாருன்னா எட்டயபுரம் மகாராஜா. அங்கே வரக்கு முன்னாடி பாரதியாருக்கும் செல்லம்மாளுக்கும் இருவருக்கும் இடையே கடித பரிமாற்றம் மூலியமாக தான் பேசிக்குவாங்க. 2 பேருமே வந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க. 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. செல்லம்மாள் அது வந்து 1903, 1904 சாகுந்தலா. எட்டயபுரம் வந்த உடனே நல்ல சம்பளம் போட்டு கொடுத்துட்றாரு, ஊதியம் போட்டு கொடுத்துட்றாரு மன்னர். அப்போ ஒரு முறை சென்னை போயிட்டு வரும்பொழுது மகாராஜா 500 ரூபாய் கொடுக்குறார். பாரதியார் என்ன பண்ணுறார், 485 ரூபாய்க்கு 2 மாட்டு வண்டிகள் நிறைய கம்பராமாயணம், புறநானூறு, சீவக சிந்தாமணி, திருக்குறள், அகநானூறுன்னு பல நூல்களை எல்லாம் வாங்கி 2 மாட்டு வண்டிகள் நிறையா, அப்புறம் பல அயல்நாட்டு கவிஞர்களான செல்லி அவங்களோட புத்தகங்கள்லாம் வாங்கி 2 மாட்டு வண்டிகள் நிறைய இருக்குது. செல்லம்மாள் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்கிட்டு வந்துட்டாங்களோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ சந்தோஷப்பட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க, வெறும் புத்தகங்களாக இருக்குது. அப்போ அவங்க வந்து இது நியாயமா, பக்கத்தில் இருக்கிற கவிஞர் பாருங்கள் எப்படியெல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறது நியாயமானு கேட்கும் பொழுது, இந்த அழிந்து போகக்கூடிய செல்வங்கள் மீது ஆசைப்படாதே, என்றும் அழியாமல் இருக்கக்கூடிய கல்வி செல்வத்தின் மீது ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவார். அதே நேரத்தில் அதற்கு பிறகு எப்போவுமே பாரதியாருக்கு வந்து ஒரு அரசவை வாழ்க்கை வந்து பிடிக்கல. அதுக்கு பிறகு மதுரையில் வந்து சேதுபதி கல்லூரியில் 3 மாதம் ஆசிரியராக பணியாற்றுகிறார். பின்னால் சுதேசமித்திரன் இதழில் பணியாற்றுகிறார், அங்கேயும் பிடிக்கல. அப்போ அவர் அங்கே இருக்கும் பொழுது வஉசியினுடைய பாராட்டு ஏற்படுகிறது. பின்னால் 1906 சுயராஜ்ய மாநாடு, காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அங்கே விவேகானந்தருடைய சீடரான நிவேதிதா தேவியாரை சந்திக்கிறாங்க. உங்கள் மனைவி ஏன் வரவில்லைன்னு கேட்கும்போது, ஸ்ரீகளை நாங்கள் அழைத்து வருவதில்லை அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறார். பாரதி நீயே இப்படி சொல்லலாமா, ஸ்ரீகள் வந்து அடிமைகள் அல்ல, அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் சொல்லுகிறார். அப்போ பத்திரிகைகளில் பணிபுரிந்த போது ஏதேனும் அதிகாரத்தின் கீழே பணிபுரிய ஒரு அனுபவம் வந்து அவருக்கு இருக்குது. அப்போ அவர் அதுக்கு எழுதுகிறார், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையில் மோகம்னு எழுதுகிறார். அப்போ பின்னால் இந்தியா பத்திரிகை தொடங்குகிறார். கடைசியில் 2 பத்திரிகைகள் தடை போடுறாங்க. அதனுடைய பத்திரிகையினுடைய நிறுவர்களான ஸ்ரீனிவாச சிவாச்சாரியார், சுப்பிரமணிய ஐயர் இவர்களுக்கெல்லாம் பிரிவாரண்டு போட்டுறாங்க. கடைசியில் புதுவையில் போய் பயந்துனா போலீஸ் காவல்துறையினர் கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தலைமறைவாக பிரெஞ்சில் இருக்கிறார். அங்கே 35 சிஷியர்கள் இருக்கிறாங்க. அங்கே இருக்கும்போது ஒரு நாள் வள்ளி திருமண நாடகத்தை பார்க்குறார். அங்கே பார்க்கும்பொழுது இறைவனுக்கு படைத்து அவர்கள் அந்த நாடகத்துலலாம் வரும். அப்போ அந்த சாமி ஆடிட்டு சொல்லு, வெத்தலை இருக்குது, புகையிலை இருக்குது, பழம் இருக்குது, பாக்கு இருக்குது, சுண்ணாம்பில்லைன்னு சொல்லுவார். அதுக்கு பாரதியார் திடீர்னு சிரிச்சிடுவார். ஏன்னு கேட்ட உடனே, நம்ம நாட்டில் நிலம் இருக்குது, வளம் இருக்குது, போதுமான பலம் இருக்குது, ஆனால் நம்ம மக்களுக்கு புத்தி மட்டும் இல்லை அப்படிங்கிற சொல்லி சிரிப்பார். அவர் இங்கே மீண்டும் வந்து திருநெல்வேலி வந்து அக்ரஹாரத்தில் வாழ்ந்த பொழுது அனைத்து உயிர்களிடத்தும் சந்தோஷமாக அன்பு காட்டுவார். கழுதைகளை எல்லாமே தோளில் சுமந்து வச்சு அக்ரஹாரம் வீதி முழுவதுமே நடந்து வருவார். அதை பார்த்து இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு பாரதிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதி வந்து எட்டயபுரம் மகாராஜாவினுடைய மாந்தோட்டத்திலே சுற்றி திரிவார். அந்த சுற்றி திரிந்த பொழுது அங்கே தன்னுடைய மனைவியான செல்லம்மாளுடையவனு போய் சுற்றணும்னு ஆசை. அழைத்து கொண்டு போவார். இப்படி போவது தப்பு இல்லையா, ஸ்ரீகளை மாலை நேரத்தில் போவது தப்புன்னு சொல்லி அக்ரஹாரத்தில் பேசுவாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, நிமிர்ந்த நின்னடை நேர்கொண்ட பார்வை, அந்த கவிதையை அங்கே சொல்லிட்டு போன கவிதை. அதே மாதிரி ஒரு முறை அவர் பின்னால் சென்னை வந்துடுவார். சென்னையில் பார்த்தசாரதி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் வந்து யானை தாக்கியதால் காயமுற்றுவார். அதற்கு பிறகு ரொம்ப நாள் அவர் இருந்தார். பின்னாளில் காயம் ஏற்பட்டு அலி சகோதரர்கள் மகாத்மா காந்திஜி சென்னை வந்திருந்த போது அவர்களுக்கு வந்து கவிதை எழுதுவார். ஆல்கனி எம்மான் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்திக்காகவும் அலி சகோதரர்களுக்காகவும் கவிதை எழுதுவார். சொல்லிகிட்டே அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுவார். 1921 இறந்து விடுவார். அவருடைய இறப்பு வந்து மிகப்பெரிய சரித்திரமாக இருக்கிறது. நிச்சயம் பாரதி போன்ற கவிஞர்கள் எல்லாம் இந்த காலத்தில் தேவை. இந்த புத்தகத்தை அனைவரும் வாசியுங்கள். செல்லம்மாளினுடைய வழி எவ்வாறு இருந்திருக்கும், இந்த சமூகத்தில் வந்து அன்றைய காலங்களில் இருந்த கட்டுப்பாடுகள் எப்படி செல்லம்மாளை வந்து கட்டுப்படுத்தி இருக்கும், அதை தாண்டி அவர்கள் எப்படி பாரதியோடு வாழ்ந்தார்கள், பாரதியினுடைய சிந்தனை, அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது எல்லாம் இந்த புத்தகம் பேசுகிறது.
அனைவரும் கட்டாயம் படியுங்கள். இந்த புத்தகம் வந்து பதிப்பிலையும் இருக்கிறது, டிஜிட்டல் லைப்ரரிலையும் இருக்குது. அனைவரும் இந்த புத்தகங்களை வாசியுங்கள். நன்றி.